கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களுடைய இந்த மன்னாவை கேட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 12:21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. உங்களுக்கு யாராவது தீமை செய்திருக்கும் போது தீமைக்கு தீமை செய்யாதீங்க, பதிலுக்கு பதில் வையாதிருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய பழகுங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு மலை அடிவாரம்னா அந்த ஊட்டி, கொடைக்கானல் அப்படிப்பட்ட இடங்களில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல பயிர் வகைகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல நிலத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க. மறுநாள் போகிறாங்க. இவங்களுடைய வாய்க்கால்லேருந்து வருகிற தண்ணியை அதுக்கு கீழே உள்ள இன்னொரு விவசாயி என்ன செஞ்சுருக்கான், இவங்க தண்ணியை வெட்டி அப்படியே அவங்க வயலுக்கு அனுப்பிச்சி விட்டான். இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் வயலுக்கு காஞ்சி போயிடுச்சு. இவங்க 2 பேரும் பார்த்தாங்க, யார் இது மாதிரி செய்கிறது? அப்படியே அவங்களுக்கு கொதிக்குது. அவங்கள போய் அப்படியே அடித்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்பொழுது அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்பர் வருது. எப்படின்னா ரோமர் 12:21 ஒரு பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணவுடனே நீ தீமையை நன்மையினால் வெல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே மறுநாள் போனாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் போய் தனக்கு வருகிற தண்ணியை முதல்ல இவங்க 2 பேருக்கும் பாய்ச்சாம அந்த முதல் நாள் வந்து தீமை செஞ்சுட்டு போனானே, இவங்களுடைய தண்ணியெல்லாம் அவன் வயலுக்கு திருப்பி விட்டானே, அவங்க வயலுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணியை பாய்ச்சி விட்டு தான் வயலுக்கு அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அப்படி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது அந்த வயல்காரன் எதிரிக்காரன் வரான். வந்தோடனே பார்த்தோன்னே இவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஐயோ, என் வயலில் இவ்வளோ தண்ணி நிற்கிதான், என்ன ஆச்சரியமாக இருக்குது, யார் செஞ்சதுன்னு பார்த்தா இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் அதை செஞ்சாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போய் அவங்க 2 பேருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்துக்கு இணையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சவுல் 3000 பேரோட தாவீதை தேடுவதற்கு புறப்பட்டு வருகிறான். தாவீதை பிடிக்கிறதுக்கு 3000 பேரோட வருகிறான். வரும்போது அங்கே ஒரு வனாந்தரத்தில் பாளையம் இறங்குறான். அவனோட கூட அவன் படைத்தளபதி அப்னேரும் வருகிறார்கள். எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கும்போது சவுலும் தன்னுடைய தலைமாட்டின் பக்கத்தில் ஒரு ஈட்டியை குத்தி வச்சுட்டு ஒரு செம்பு அங்கே தண்ணி அதையும் வச்சுட்டு அவனும் படுத்து நித்திரையாக இருக்கிறான். அப்னேரு எல்லாருமே நித்திரையாக இருக்காங்க. அப்பொழுது அபிஷாய் என்ன செய்கிறான், தாவீதினுடைய உதவியாளர், உன் எதிரி உன் கையில் கொடுத்துருக்கான் ஆண்டவரே, அவனை ஒரே குத்திடலாம். இல்லை, அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே நம்ம கை போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவனே கர்த்தர் அவனே அடிச்சுட்டு போட்டோம், விடுங்க, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், நம்ம கையால் இரத்தப்பழி நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ட்டான். உடனே அந்த தாவீது என்ன செஞ்சான், அவன் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் சொம்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து ரொம்ப தூரம் அங்கேருந்து கத்துறான், அப்னேரே உன்னுடைய ராஜாவை நீ பாதுகாக்காமல் போனது என்ன அப்படின்னா. உடனே சவுல் அவனும் எழுந்திரிச்சிட்டான். இது தாவீதினுடைய சத்தம் அல்லவா? ஆம், இது என்னுடைய சத்தம்தான். நான் உனக்கு என்ன செஞ்சேன்? சிறைவேலிலே நான் இன்னைக்கு ரத்தம் சிந்தாமல் என்னை தேவன் என்னை பாதுகாத்தார். என்னை ஒரு தெல்லுப்பூச்சை வேட்டையாடுவது போல வேட்டையாடுகிறீரே ராஜா. நான் நினச்சிருந்தா அன்றைக்கி என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். கர்த்தர் என்னை அதை தடுத்து நிறுத்தினார். அப்பொழுது அங்கே சவுல் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், அருமையான வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக என்று தாவீது சொல்லுகிறான். அதற்கு சவுல் சொல்லுகிறான், அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய்
மிக பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் சவுல் தீமை செய்ய வந்தான், 3000 பேரோட பிடிக்க வந்தான். ஆனால் தாவீது அவனுக்கு நன்மை செய்தான். நீங்களும் நானும் நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதிக்க கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உலகம் எங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதித்தாரும். உடைய நாமமையும் புடுதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.